ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பனி குக்கிங் சேனல் 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ பல ஃப்ளேவர் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். பட்டர்ஸ்காட்ச், ஏன் ஈவன் கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் கூட நான் சாப்பிட்டுருக்கேன். ஏன் ஊரில் இருக்க நாவப்பழத்தில் செய்யக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு ஐடியா வந்துருக்கு. ஸோ வாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் இன்க்ரீடியண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் நாவப்பழ க்ரஷ், அந்த அடுத்த வீடியோவில் நான் வந்து நாவப்பழ க்ரஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான ஒரு பவுல் எடுத்துப்போம். அது கூட ஐஸ் பேக்கு இல்லைனா ஐஸ் கட்டி வச்சு ஒரு ட்ரேயில் வச்சுக்கோங்க. ட்ரே இல்லைனா பேசனில் வச்சுக்கோங்க. ஐஸ் கோல்டாக இருந்தால் தான் நல்லா வரும். ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஊற்றிப்போம். இப்போ பிளண்டரை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. ஸ்பீடு எப்போதும் 1 ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு கப் சுகர் எடுத்துப்போம். அதை பாதியாக சேர்த்துக்கோங்க. பாதியாக சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இன்னும் மிச்சத்தையும் கொட்டிடுவோம். நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஃபியானா ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஸோ அதை பிராண்டை கூட பார்த்துக்கோங்க. வேணா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மக்களே. ஓகே, மிச்சம் இந்த மொத்த சீனியும் போட்டாச்சு. நல்லா இந்த சீனி கரையிற அளவுக்கு நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீமியாக நம்ம அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம நாவப்பழ க்ரஷ் அதை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு க்ரஷ் இல்லையான்லாம் கேட்கக்கூடாது, நாவப்பழ க்ரஷ். நாவப்பழ க்ரஷ் ஹோம்மேடில் செஞ்சுருக்கோம். நீங்கள் கடையில் வாங்குற கடையில் அவ்வளோவா கிடைக்காது. டேய், க்ரியேட் பண்ணதே நம்ம தானடா. ஓகே, 2 ஸ்பூன் அளவுக்கு நாவப்பழ க்ரஷ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நாவப்பழ க்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அடிக்க வேண்டியது தான். ஸோ ஓகே கைஸ், இதோட இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். நம்மளோட ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். எதுவும் பேச மாட்டேன் நீ மகளே. பேசணும்னா கமெண்ட்ல ஏதாவது போட்டு விடுங்க மக்களே, பேச மாட்டேறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை கண்டெய்னரை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் டிசைனிங் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். ஐ மீன் பைப்பிங் பேக்கில் போட்டு இதுக்கு டிசைன் பண்ணிடலாம். சும்மா அப்படியே கற்பனையில் தோன்ற எல்லாத்தையும் செஞ்சுருங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வியூ அதுதான். இந்த லெவலுக்கு ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்க்குற முக்காசி பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு ஓரமாக உங்கள் செல்லில் இருந்துக்கிறோம். ஸோ மறக்காம அடுத்தடுத்த இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.